ஃபைல் பண்ணுறோம். இது ஏன் இப்போ சொல்கிறோம், எல்லாம் ஃபைல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஏன் இதை சொல்கிறோம்னா, இதுக்கும் உன்னுடைய பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற ஷெட்யூலுக்கும் ப்ராசஸ் பண்ணும்போது மிஸ்பேட்சாக இருந்தால் டிஃபெக்டிவ் நோட்டீஸ் வருது. இப்போ நம்ம இன்கம் டேக்ஸ் டிஃபெக்டிவ் நோட்டீஸ் மாதிரி இப்போ டிஃபெக்டிவ் நோட்டீஸ் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. டிபிசி 3 என்ன அப்படின்னா, ஒரு 3 இருக்குது. லோன் ஒன்று, டெபாசிட் ஒன்று, அமௌண்ட் ரிசீவ்டு நாட் கன்சிடர்ட் அ டெபாசிட். இதெல்லாம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பணம் கைக்கு வருது, அது வந்து 3 விதமாக வருது, இல்லை 4 விதமாக வரும். ஒன்று ஷேர் கேபிட்டலாக வரும், ஷேர் கேபிட்டல் இல்லைன்னா லோனாக வரும். லோனாக யாருக்கிட்டேருந்து வரலாம் அப்படின்னா, செக்யூர்டாக வரலாம், அன்செக்யூர்டாக வரலாம். அதுக்கப்புறம் நீ ஒரு சப்ளை பண்ணுற, ஒரு பொருள் விற்கிற, அப்போ என்ன செய்கிற, உனக்காக நான் இதை தயார் பண்ணுறேன். அது எப்படின்னா, அந்த டை மேக்கிங் இருக்குல்ல, அந்த டை வந்து நீங்கள் என்ன சைஸ் டை சொல்கிறீங்களோ அதைத்தான் நான் செய்வேன். ஏன்னா டை வந்து நான் வாங்கி நம்ம கத்திரிக்காய் வெண்டைக்காய் வைக்கிற மாதிரி எது வேணா இருக்காது. அந்த சைஸுக்கு, அந்த இதுக்கு, ஸ்பெசிஃபிகேஷனுக்கு டை பண்ணுவேன். உனக்காக தான் அந்த டை பண்ணுவேன். நீ வந்து எடுத்துக்கலாம் எனக்கு வேஸ்ட். அதனால் என்ன பண்ணால் மொத்த அட்வான்ஸும் வாங்கி உனக்காக நான் தயார் பண்ணி விடுவேன். ஒரு 3 மாதம் டைம் கூட, 5 மாதம் டைம் கூட, இந்த மாதிரியும் பணம் வரலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு லோன் தான் என்ன, டெபாசிட் தான் என்ன, லோனும் டெபாசிட் இல்லாமல் பணம் வந்ததுன்னா அது என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். லோன் இது யாருக்கு முக்கியம் அப்படின்னா, எல்லா லிமிடெட் கம்பெனிக்கும் முக்கியம். இந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், இந்த ப்ரொப்ரைட்டரி ஃபர்ம்லாம் இல்லை, அதுக்கெல்லாம் அவ்வளோ சட்டம் கிடையாது. நீ யார்கிட்ட லோன் வாங்கிக்க எப்போ வேணால் கூட. ஒரே ஒரு கண்டிஷன் தான், இன்கம் டேக்ஸ் பிரகாரம் ஆல் லோன்ஸ் ஆர் டெபாசிட் ரிசீவ்டு ஃபார் மோர் தேன் 20,000 rupees இட் ஷுட் பி ஒன்லி பை அன் அக்கௌண்ட் பே செக் ஆர் அக்கௌண்ட் பே டிராஃப்ட் ஆர் த்ரூ பேங்க். ஃபார் திஸ் யூ ஷுட் ப்ரொடியூஸ் ப்ரூஃப் ஆஃப் ஹேவிங் ரிசீவ். அது நம்ம 269 SS, 269T அதெல்லாம் வருது இல்லையா, 269 ST இதெல்லாம் வருது இல்லையா, அந்த வகையில் அவள் சேர்ந்தது. இப்போ கம்பெனிஸ் ஆக்டில் என்ன சொல்கிறான், நீ லோன் அப்படின்னா லோனை தனியாக கிளாஸிஃபை பண்ண. யாருக்கிட்டே லோன் வாங்கியிருக்க, லோன் தான் என்ன, கம்பெனியுடைய செலவுக்காக நீ ஒருத்தர்கிட்டேருந்து பணம் வாங்குற. அது யாரானது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். யார்கிட்டேருந்துலாம் லோன் வருது, அதை அப்படியே நீ திருப்பி கொடுக்குற. 1 வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ 4 வருஷத்துலையோ, அது உங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பொறுத்தது. இது லோன். அதுக்கு என்ன செய்யற, வட்டி கொடுக்கல. சப்போஸ் அந்த பணம் வாங்கும்போது, பணம் கொடுக்குறேன் எனக்கு சொத்து ஏதாத்தா கேட்பான் இல்லையா, எங்கேயாவது வந்து கட்டாக போயிட்டா நான் என்ன பண்ணுறது, அப்போ அது செக்யூர்ட் லோன். சரி, எனக்கு செக்யூரிட்டிலாம் வேணாம், நான் உன்னை நம்பி நான் கொடுக்குறேன், இது வந்து நீங்கள் வந்து பணம் வாங்கிக்கோங்க, அக்கௌண்ட் பே செக் கொடுக்குறேன், நீங்கள் வட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. இப்போ நம்ம ஓசிசி ஓடிலாம் இருக்குல்ல, அது எல்லாம் வந்து ஒரு லெவலுக்கு மேலே போனால் தான் செக்யூரிட்டி, சாதாரண செக்யூரிட்டி கிடையாது. அதுமாதிரி பிரைவேட் ஃபண்டிங், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் அவங்களும் வந்து இந்த மாதிரி லோன் தராங்க. ஒரு லெவலுக்கு மேலே போனால் தான் செக்யூரிட்டி, அது கீழே இருந்தால் செக்யூரிட்டி கிடையாது. இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க அவங்க. சரி, லோன்ன்றது நீ பணம் வாங்கலை, பணமாக திருப்பி கொடுக்க போகிற, அதுக்கு நீ வட்டி கொடுக்குற, அது வந்து அடமான வச்சோ, கம்பெனியுடைய அடமான வச்சோ, டேரக்டருடைய சொத்து அடமான வச்சோ நீ வாங்கிக்கிற. இது ஒரு பார்ட். டெபாசிட். டெபாசிட் என்னென்னா, நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, நான் வந்து 1 வருஷத்தை திருப்பி கொடுத்துறேன், இல்லை 2 வருஷத்தை திருப்பி கொடுத்துறேன், 3 வருஷத்தை திருப்பி கொடுத்துறேன். டெபாசிட்டுக்கு எப்போதுமே என்னைக்கு நீ திருப்பி கொடுக்க போகிற அப்படிங்கிறத டெஃபினட். பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுற, அவங்க என்ன கேட்குறாங்க, எத்தனை நாளைக்கு போடுற, 44 நாளா, 80 நாளா, 1 வருஷமா, 2 வருஷமா, 3 வருஷமா, 5 வருஷமா. நம்ம எந்த டெபாசிட்டாவது நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் வச்சுங்க, நான் கேட்கும்போது கொடுங்கன்னு சொல்கிறோமா, கொடுக்குறதில்ல. டெபாசிட்ன்றது ஒரு குறிப்பிட்ட நாளை பின் பண்ணி அந்த டேட்டுக்கு எனக்கு வேணும், அதுக்குள்ளே என்ன வட்டியோ நீங்கள் கொடுங்க. அதுக்கு முன்னாடியும் பேங்க்ஸ் அலோவ் பண்ணுறாங்க, ஆனால் 2% இன்ட்ரெஸ்ட் கைச்சிடுவாங்க. உனக்கு 8% கொடுத்துருந்தாங்கன்னா 2% கைச்சி ப்ரீமெச்சூர் டெபாசிட் அதை கைச்சில் கொடுத்துருவாங்க. ஸோ டெபாசிட்ன்றது அதுவும் பணம், கம்பெனிக்காக வாங்குறது. வேறு அந்த ரீபேமெண்ட் இருக்குல்ல, உனக்கு கரெக்டாக சொல்லிடுவாங்க, 1 வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு, 3 வருஷம் கழிச்சு. ஆனால் கம்பெனி செக்டர் தான் 3 வருஷம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு கம்பல்சரிலி ரெனியூ. இது வந்து பெரிய கம்பெனிக்கு தான். சின்ன கம்பெனி இருக்கு இல்லையா, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, அவங்களாம் நார்மலாக பப்ளிக்கிட்டேருந்து எந்த விதமான பணமும் வாங்கக்கூடாது. பப்ளிக்கிட்டேருந்து ஒரு பேப்பர் அட்வர்டைஸ் பண்ணி, நாங்கள் இந்த மாதிரி வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனி பண்ணுறோம், எங்களுக்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு தேவை, யாராவது டெபாசிட் கொடுத்தா 3 வருஷத்துக்கு கொடுங்க, நான் வந்து 5% இன்ட்ரெஸ்ட் தரேன். நாட் அலவுட். ப்ரைவேட் கம்பெனிலாம், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிலாம் நாட் அலவுட். ஆனாலும் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு ஒரு சில எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம், டெபாசிட் அமௌண்ட் ரிசீவ்டு நாட் கன்சிடர்ட் அ டெபாசிட். ஃபஸ்ட்டு நம்ம லோன் பார்த்தோம், அடுத்தது டெபாசிட் பார்த்தோம். டெபாசிட்னா இன்றைக்கி வாங்கலை, எப்போ கொடுக்க போகிறேன், அந்த இதே அந்த டிரான்சாக்ஷனில் எழுதிடுவோம். நம்ம பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி 450 நாள், 350 நாள், ஏதோ ஒன்று, 3 மாதம், 2 மாதம், அதை எழுதி தான் உனக்கு அந்த டெபாசிட்டே கொடுப்பாங்க. அதே மாதிரி நீ வந்து கம்பெனியில் கொடுத்தா கூட 3 வருஷம், 2 வருஷம். இப்போ நம்ம சுந்தரம் ஃபைனான்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு 3 வருஷம், 2 வருஷம், எவ்ரி இயர் ரெனியூவல், அது மாதிரி போடுறாங்க. டெபாசிட் ஆல்வேஸ் கம்ஸ் வித் டியூ டேட். லோன் அப்படிங்கிறது டியூ டேட்டாகவும் இருக்கலாம், டியூ டேட் இல்லாமல் இருக்கலாம். இப்போ டேர்ம் லோன் கொடுக்குறாங்க 5 வருஷம், ஆனால் முன்னாடி கூட பே பண்ணலாம். ஓடிக்கு டேட் கிடையாது, வருஷம் ரெனியூ பண்ணும். டியூ டேட் கிடையாது, 1 வருஷம் ரெனியூ பண்ணும். உனக்கு அந்த பேங்கிங் லாம்ஸ் பிரகாரம் இருந்தால் அடுத்த வருஷம் கொடுப்பாங்க. சரி, இந்த ரெண்டும் பணம் வாங்குறது, வட்டி கொடுக்குறது, செக்யூர்டோ அன்செக்யூர்டோ, திருப்பி பணமாக கொடுத்துருந்தோம். கால குறியீடு இருக்குது, எப்போ கொடுக்கணுன்றது இருக்குது. சில சமயம் ஓடிலாம் எப்போ கொடுக்கலாம் இருக்குது.
இதை ரெண்டுத்தை தவிர வேறு இடங்களில் பணம் வாங்கலாம். அதைத்தான் இப்போ வந்து மானிட்டர் பண்ணுறோம். இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போச்சுன்னா இந்த கம்பெனி வந்து வட்டி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு முடியுமா முடியாதா அப்படின்னு ஆலோசி செக் பண்ணுறதுக்காக முன்கூட்டியே இதெல்லாம் வந்து தகவல்களை கலெக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறோம், இப்போ வந்து இந்த பணம் நீ வாங்கியிருக்கல அதை எனக்கு கிளாஸிஃபை பண்ணி கொடு. எப்படி கிளாஸிஃபை பண்ணணும் சொல்கிறப்போ எல்லாம் லைபிலிட்டி சைட், அசெட் பக்கமே பார்க்க வேண்டாம், எல்லாம் லைபிலிட்டி சைட். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வாங்கினது லோனாக இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து வாங்கினது, லோக்கல் அத்தாரிட்டி, கார்பரேஷன் ஆஃப் சென்னை அந்த மாதிரி இருக்கலாம் லோக்கல் அத்தாரிட்டி, ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட். ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்லாம் நிறையா இருக்குது. நம்ம இதெல்லாம் இருக்குல்ல பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்லாம் இருக்குல்ல, அவங்களாம் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட். இவங்ககிட்டேருந்து என்னென்ன ஒவ்வொரு காலத்துலையும் போடணும். நார்மலாக இதெல்லாம் நமக்கு அவ்வளோ வராது, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் தான், பட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அமௌண்ட் ரிசீவ் ஃப்ரம் அப்ராட். அப்ராட் என்னென்னா ஃபாரின் கவர்மெண்ட்டில் இருக்கலாம், ஃபாரின் பேங்க்ஸ், இன்டர்நேஷனல் வேர்ல்டு பேங்க், இன்டர்நேஷனல் ஃபைனான்ஷியல் பேங்க், ஷாங்காய் கோஆப்ரேட்டிவ் பேங்க், கோஆப்ரேஷன் பேங்க், அது மாதிரி இது வேர்ல்டு பேங்க், இன்டர்நேஷனல் பேங்க். ஃபாரின் பர்சன் இப்போ இந்தியாவில் ஒருத்தர் இருக்காரு, அவருடைய ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் வெளிநாட்டில் இருக்காங்க, இப்போ அவங்க நாங்கள் உங்களுக்கு ஃபண்டு கொடுக்குறோம் அப்படின்றாங்க. அதெல்லாம் அது யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு சட்டப்பிரகாரம் வாங்கக்கூடிய உரிமை இருக்கான்னு நம்ம பார்த்துருவோம். அது வேற லா. அது DPT3க்கு இது கிளாசிஃபிகேஷன். ஃபாரின் பர்சன்ஸ் அவுட் சைட் இந்தியா, இந்த வெளியிலேருந்து என்ன வந்தாலும். லோன் ஃப்ரம் பேங்க்ஸ், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அந்த வகையிலலாம் எல்லா லோன்ஸ் எல்லாம் டேர்ம் லோன் வாங்குறது, ஓடி வாங்குறது எல்லாம் வந்து இந்த பக்கத்தில் வந்துடும். கையை நீட்டி பணம் வாங்கிட்டோம்னா யாரெல்லாம் என்னென்ன ஹெட்டில் வராங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுவிடும். ஃப்ரம் அனதர் கம்பெனி. கம்பெனி அப்படின்னா லிமிடெட் கம்பெனி, நம்ம பார்ட்னர்ஷிப் அதெல்லாம் கிடையாது, லிமிடெட் கம்பெனி. லிமிடெடோ பப்ளிக் லிமிடெடோ பிரைவேட் லிமிடெடோ ஏதோ ஒன்று, ஓபிசி கூட பாடி கார்பரேட் தான். ஷேர் அப்ளிகேஷன் மணி ஆர் பாண்ட்ஸ் ஆர் டிபென்ச்சர்ஸ். இது வந்து ஷேர் அப்ளிகேஷன் மணினா ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி கூட நான் உங்களுக்கு ஷேர் புதுசாக தரேன், உங்களுக்கு நீங்கள் பணம் கொடுங்க. எப்போதும் ஷேர் அப்ளிகேஷன் மணிக்கு வந்து பணம் வாங்கி தான் கொடுக்கணும். நான் இப்போ ஷேர்ஸை கொடுத்துருந்தேன், நான் சந்தி கழிச்சால் வந்தேன், சரி அப்புறம் நீ மெதுவாக பே பண்ணு அப்படிலாம் கிடையாது. ஷேர் அலாட் பண்ண உடனே பணம் வந்துடும் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா யூ டு மென்ஷன் இட், மணி நாட் ரிசீவ்ட் ஆன் அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ். அது வந்து வயலேஷன். இது ஷேர் அப்ளிகேஷன் மணி பாண்ட்ஸுக்காக வரலாம். அமௌண்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் டைரக்டர்ஸ் ஆர் இஸ் ரிலேட்டிவ் அட் த டைம் ஆஃப் ரிசீட். எந்த நேரத்தில் நீங்கள் பணம் வாங்குறியோ டைரக்டராக இருக்கணும் அவர், ஆர் இஸ் ரிலேட்டிவ் அவருக்கு ரிலேட்டிவாக இருக்கணும், அவங்ககிட்ட பிரைவேட் உள்ள கம்பெனி பணம் வாங்கலாம். நான் இன்ட்ரெஸ்ட் பேரிங் மணி அண்டர் ட்ரஸ்ட். நான் இன்ட்ரெஸ்ட் பேரிங் அண்டர் ட்ரஸ்ட் தான் இப்போ நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு ப்ராஜெக்டை நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம். அதுக்கு சில மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம இங்கேருந்து அங்கே எடுத்துன்னு போனோம். மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு 2 லாரியில் எடுத்துன்னு போனோம். ஏன்னா டூல்ஸு, ஃபிக்சர்ஸு, அதுக்கப்புறம் அதுக்கான சமாச்சாரம், பிளாட்ஃபார்ம்ஸு என்னென்ன உண்டோ எல்லாம் எடுத்துன்னு போனோம். இங்கேருந்து லாரியில் வந்து ஒரு 500 கிலோமீட்டர் போய் அங்கே செட்டப் பண்ணி எல்லாம் பண்ணோம். அவன் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் சார் ஆர்டர் இப்போ வந்து வேணாம் சார், நீங்கள் ஒரு 6 மாதம் கழிச்சு வாங்கினா நான் போட வர செலவு என்னாச்சு. அதனால் என்ன பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட டெபாசிட் பண்ணி வாங்கிப்பாங்க. எனக்கு ஆர்டர் பூர்த்தி ஆச்சுன்னா இந்த பணத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். நீ ஆர்டர் கொடுக்கலன்னா என் போக்குவரத்து செலவெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாக்கி இருந்தால் கொடுப்பாங்க, நீ தான் பாக்கி கொடுக்கணும். நான் இன்ட்ரெஸ்ட் பேரிங் மணி அண்ட் ட்ரஸ்ட். ட்ரஸ்ட்னா ஒரு நம்பிக்கையின் பேரில் நான் என்னுடைய சாமான்லாம் எடுத்துட்டு வரேன். நீ கொடுத்த கான்ட்ராக்ட் ஏதோ ஒரு காரணம் சொல்லி காற்றடிக்குது, மழை பெய்யுது அதுன்னு சொல்லி நீ நிறுத்திட்டியானா நான் வந்து கேன்சல் பண்ணுவேன், அந்த பணத்தை எடுத்துருவேன். அந்த மாதிரி மணி ஏதாவது டிபென்ச்சர் செக்யூர்டு வித் அசெட், ஏதாவது பணம் வாங்குறோம், அதாவது ஜாமீன் பேரில் லோன் வாங்குறோம். டிபென்ச்சர்ன்றது நம்ம வந்து பப்ளிக் கம்பெனிலாம் வரும், பிரைவேட் கம்பெனிலாம் என்ன வரும்னா லோன்ஸ்னு வரும், அது செக்யூர்டு லோன்ஸ்னு வரும். அட்வான்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் சப்ளையர்ஸ் ஃபார் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் நாட் பெய்டு வித்தின் 365 days. யார்கிட்ட ஒரு அட்வான்ஸ் வாங்குறோம், ஏதோ ஒரு சப்ளை கிட்ட வாங்குறோம், நான் வந்து உனக்கு சரக்கு சப்ளை பண்ணிடுறேன்னு. இது இன்னொன்று இருக்குது. என்ன ஒன்று அப்படின்னா அட்வான்ஸை வந்து பில்லில் அட்ஜஸ்ட் பண்ணுறது இருக்குது. இந்த பில்லு தான் இந்த பில்லு தான் இந்த பில்லில் அட்ஜஸ்ட் பண்ணுறது இருக்குது. சில சமயம் வந்து ஃபிக்ஸட் அட்வான்ஸ் இருக்குது. நான் வந்து உனக்கு நான் என்னுடைய சரக்கை விற்கிற வரலும் இந்த ஒரு 2 வருஷமோ 1 வருஷமோ 3 வருஷமோ எங்கிட்ட நீ வந்து பர்மனெண்ட்டாக இவ்வளோ ரூபா வச்சுக்கணும். ஏன்னா நான் வந்து உனக்காக தான் அதை செய்ய போகிறேன். நாளைக்கு திடீர்னு நான் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீ வந்து எனக்கு ஆர்டர் இல்லைன்னு கால வரைக்கும் இது அந்த இதில் வரும், உனக்கு டூல்ஸில் வரும். அந்த இது பண்ணாத டைஸு இவங்களுக்காக ட்ரை பண்ணாங்கல்ல, அந்த டைஸில் வரும். அது அந்த டைஸில் வந்து நீ வந்து இவ்வளோ வந்து ஒரு 10,000 அடிக்கணும், அதுக்காக நீ எனக்கு கொடுக்குற, அதுக்கப்புறம் எனக்கு உதவாது, அதுக்கப்புறம் ஸ்கிராப்பு நான் உங்கள்கிட்ட அனுப்பிச்சிடுறதுனால நீ உருக்கி நீ வேலை தான் பண்ணிக்கலாம். நான் 8,000 தான் அடிச்சேன், உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துருவேன். அப்போ என்ன பண்ணுவேன், இந்த டெபாசிட் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது வந்து பர்மனெண்ட் அட்வான்ஸு இன் ஆன்டிசிபேஷன் ஆஃப் ஃபியூச்சர் சேல்ஸ். இதை DPT3 மென்ஷன் பண்ணோம். இது எங்கே வரும் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில்? ரிசீவ்டு உனக்கு லைபிலிட்டி எனக்கு இருந்தாலும் நீ கொடுக்கணும். இது கரண்ட் லைபிலிட்டிஸ் வராது. அது உங்களுக்கு மேலே இருக்குல்ல, அதில் வரும் உனக்கு. அது என்னன்னு பார்த்து இதுவும் DPT3யும் அதுவும் மேட்ச் ஆகும். இந்த தடவை நீங்கள் வந்து லிமிடெட் கம்பெனிக்கு ஆடிட்டர் பேலன்ஸ் ஷீட் ஃபைனலைஸ் பண்ணும்போது பக்கத்தில் DPT வச்சுக்கோங்க. DPTக்கும் அதுக்கும் வந்து உங்கள் வித்தியாசம் வந்து தான் பிடிச்சிருவாங்க. ஏன்னா நீ வந்து சொன்னது ஒன்று, நீ அப்போ போட்டது ஒன்று. அப்போ யார் பண்ணது தப்பு? அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இந்த ஆடிட் முடியறதுக்குள்ளே ஒரு தடவை பேலன்ஸ் ஷீட் போட்டதுக்கப்புறம்
GPT-3 பக்கத்தில் வச்சுக்கோங்க. அது பிரகாரம் எல்லா ரெக்கார்டு பார்த்துருங்க. ஒருத்தர் போடுங்க, ஒருத்தர் செக் பண்ணுங்க. எம்ப்ளாயி அமௌண்ட் ரிசீவ் ஃப்ரம் அன் எம்ப்ளாயி நாட் மோர் தென் 1 year salary. எம்ப்ளாயி கிட்டேருந்து டெபாசிட் வாங்குறேன், ஏதோ ஒரு கேஷ் டெபாசிட், ஏதாவது நீ இருப்பேன், உனக்கு ட்ரைனிங்லாம் கொடுக்குறேன், ஆனால் நீ இருப்பேன்னு 1 வருஷம் சேலரிக்கு மேலே நீ வாங்கக்கூடாது. 1 வருஷம் சேலரிக்கு மேலே நீ வாங்கினா என்னாகும்? வயலேஷன் இல்லை, டிஸ்க்ளோசர். இவன் என்ன பண்ணுவான், இங்கே வந்து GPT-3 பார்ப்பான், அமௌண்ட் பார்ப்பான். அங்கே வந்து நம்மளுடைய பேலன்ஸ் ஷீட் இருக்குல்ல, அந்த இடத்துல பார்க்கும்போது லாங் டேர்மில் தானே போடுவேன். லாங் டேர்மாக ஷார்ட் டேர்மாக போடுவேன். இந்த வருஷம் நான் திருப்பி கொடுக்கலன்னா ஷார்ட் டேர்ம், இந்த வருஷம் நான் திருப்பி கொடுக்கல, நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் கூட நான் திருப்பி கொடுக்கலன்னா லாங் டேர்மில் போடுவேன். லாங் டேர்மில் போட்டால் கீழே நோட்ஸ் பண்ணும். ஏன்னா லாங் டேர்மில் எல்லாத்துக்குமே நோட்ஸ். திஸ் அமௌண்ட் ரிசீவ்டு பை எம்ப்ளாயி பியாண்ட் இஸ் 12 months salary நாட் ரீபெய்ட். என்ன ரீசன் போடுங்க? டிஸ்க்ளோசர். இப்போ இந்த இதுவும் பார்த்துக்கோங்க, 365 days. அதனால இந்த எல்லா பணத்தையும் இந்த GPT-3 அடைக்கணும். அடக்கலாமா? இந்த தடவை இதெல்லாம் காமிச்சிருக்கோமா? GPT-3 யார் ஃபைல் பண்ணல? ஃபைல் பண்ணும்போது எல்லாம் பார்த்துக்கோ. நான் என்ன சொல்றேன், எல்லாரும் வந்து என்ன பண்ணுங்க, ஒவ்வொன்று எடுத்துங்க. இது வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம ஃபைனலைஸ் பண்ணிட்டோம்னா அதை பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தாலே போகிறோம், அவங்க ஃபில் பண்ணும். அது என்ன இருக்கு கூட ஃபில் பண்ணு. அவன் கேள்வி கேட்கறது உன்னுடைய டாக்குமெண்ட்ஸ் தான் கேள்வி கேட்கறான், உன்னுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. அதனால் நம்ம டாக்குமெண்ட் வச்சு நம்ம ஒரு சின்ன வெரிஃபிகேஷன் செக் பண்ணணும் ஃபுல்லாக. ரெண்டாவது GPT-3 டிலே ஆக என் மேலே தப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்லாமல் சொல்கிறீங்க, ரைட்டா? அதனால் GPT-3 எல்லாம் பத்திரமா வச்சுங்க. இல்லைன்னா இவர்கிட்ட கேட்டு நம்ம வாங்கிக்கலாம். ஃபைல்கிட்ட கேட்டு எல்லாத்தையும் இப்பயே வாங்கி வச்சுங்க. ஒன்று, எல்லா லிமிடெட் கம்பெனிக்கும் GPT-3 இன்க்ளூடிங் OPC யார் நாட் எக்ஸம்டட். ப்ரைவேட் லிமிடெட், பப்ளிக் லிமிடெட், OPC எல்லாருக்கும் உண்டு. அது இல்லாதாலும் அது உண்டு. அதை வாங்கி வச்சுங்க. சப்போஸ் வந்து நம்ம வந்து GPT-3 ஐட்டம் நம்ம பேலன்ஸ் ஷீட் இருக்குது, நம்ம ஃபைனலைஸ் பண்ணிட்டோம், GPT-3 நம்ம செமியாக காமிக்கலைன்னா வெதர் இட் ரிவைஸ்ட் ரிட்டர்ன் கேன் பி புட். அதுவும் உள்ள என்ன பண்ணுங்க, நீங்கள் இதில் போட்டு நம்ம CAGPT-ல ROC போட்டு என்ன அஜய் இன்னைக்கு நான் போட்டு காமிச்சல CAGPT-க்கு. அதே மாதிரி என்ன பண்ணணும், CAGPT உள்ள போய் லிமிடெட் கம்பெனி கார்பரேட்டர் போட்டு இதில் உள்ள போய் பாரு, வெதர் GPT-3 கேன் பி ரிவைஸ்ட் ஆஃப்டர் எ மிஸ்டேக் இன் தி earlier version அப்படின்னு போட்டு அது சொல்லலாம். ஆனால் தகவல்கள் அப்படியே வாங்குங்க, அதை வச்சு நம்ம கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணலாம். ஆனால் இந்த கொஞ்சம் எல்லாத்தையும் வாங்கி ரெடியாக வச்சுங்க. அப்புறம் டிஜிட்டல் சிக்னேச்சர்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துங்க. இன்றைக்கி இதை முடிப்போம். நாளைக்கு வந்து என்ன பண்ண போகிறேன், இஃப் ஆல் அசம்பிள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் செக்ஷன், லோன்ஸ் ரிசீவ்டு பை அ பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அண்ட் லோன்ஸ் கிவன் பை அ பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. இந்த ரெண்டுத்தையும் நான் எடுக்கிறேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா அதில் சொல்கிறதெல்லாம் நம்ம செய்யவே இல்லை. அவன் என்றைக்கு வரப்போனாலும் தெரியல. கண்ணை மூடி நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் மட்டும் பார்த்து கையை போட்டு போயிட்டே இருக்கோம். அந்த சமாதானம் சொல்ல லிமிட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த லிமிட்ஸ் நாளைக்கு பார்ப்போம். இதெல்லாம் இந்த வருஷத்தில் நம்ம அவேர்னஸை தெரிஞ்சுக்கிட்டா நாளைக்கு மறுபடியும் வந்து என்ன பண்ணுறேன், லிஸ்ட் ஆஃப் ரிஜிஸ்டர்ஸ் மெயின்டைன் இருக்குல்ல, அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போலேருந்து ஆரம்பிங்க. ஏன் அப்படின்னா திடீர்னு ஏதாவது ஆச்சுன்னா அந்த பெனால்ட்டி போடல, அதெல்லாமல் நான் சொல்கிறேன். நவ் வி ஹேவ் டு கிவ் ஆல் இன்ஃபர்மேஷன் டு த கிளைண்ட்ஸ். நாளைக்கு வந்து எப்போ யார் வருவான்னு தெரியாது. ஆலோசிக்கிறது வந்தாங்கன்னா 1 லட்சம் பெனால்ட்டி ஒவ்வொரு டைரக்டருக்கும், 50,000 பெனால்ட்டி கம்பெனிக்கு 1 லட்சம், கண்ண முடிஞ்சு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ஆகிடும். அப்புறம் நீ சொல்லியே நான் சொல்லியே இல்லை. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ் வி ஹேவ் அ வைட் வெரைட்டி ஆஃப் ஒர்க். எதையும் நம்ம விடக்கூடாது. நமக்கு தெரிஞ்சது தான் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்ட வேணும்னா அதை கற்றுக்கிட்டு சின்ன ஒர்க்கிங் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம இதிலே பண்ணிடலாம். இதில் நம்ம எலக்ட்ரானிக் முறையிலே எல்லாத்தையும் ஃபார்ம்ஸ்லாம் பண்ணிடலாம். அதை போட்டு வச்சுட்டோம்னா அப்டேட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இட் கிவ் ஃபர்தர் அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம். நம்ம இப்போ அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கோம், பட் இருந்தாலும் நம்ம லா நமக்கு தெரிஞ்சுக்கணும். நம்மளாம் சில செய்யணும், நம்மளால் செய்யணும்னா நம்ம செய்யணும். ஆனால் இது வந்து GPT-3 ஆல் லெஃப்ட் ஹேண்ட் சைட், ஆல் அமௌண்ட் ரிசீவ்டு. அதே மாதிரி அமௌண்ட் ரிசீவ்டு பார்க்கும்போதும் உடனே இன்கம் டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் GST கம்ப்ளைண்ட்ஸ், எனி